நாம ஏற்கனவே பேசிட்டோம். எனக்கு தெரியல. அவன் இப்பதானே இறங்கி போடுறான். மரத்துல 2 பேர் இருந்திருக்காங்க போல இருக்கு. ஒரு குரல் தானே கேக்குது. ஒரு குரல் தான் கேக்குது. ஒருத்தன் தான் மேல இருந்தான். அப்ப நாம ஓட பார்த்தது கற்பனை போல இருக்கு. அவன் பொய். இவன் தான் நிஜம் போல இருக்கு. சுவாரஸ்யம் பெருகி போச்சு. ஆமா ஆமா. எது நிஜம் எது பொய்ன்னு புறப்படாமலே போயிடுச்சு. போச்சு போச்சு. என்னடா ஆட்டுக்காரனா என்ன மட்டமா? மட்டமா? மத்தமில்ல. என் பொண்டாட்டி வீட்டுல தனியா இருக்கா. கதாநாயகி வாய்ப்பு இல்லைன்னு அழுதுருக்கா. ஒப்பாய் வச்சிருக்கா. பக்கத்து வீட்டுக்காரியும் விலகனம் பாட தொடங்கிட்டா. சரி, தீப்பட்டு எரிய தொடங்கிடுச்சு. மரணத்தை விட மனதை பிளப்பதான சோகத்துல வந்துட்டா. அவ உனக்கு மட்டுமா கொண்டாட்டி கதாநாயகி சும்மாவா? கதாநாயகி எப்படித்தான் சும்மாவா? அப்பவே சொன்னேன், சொல்ல ஒழுங்கா கடக்கூடியன்னு. அதுக்கு என்ன இப்போ? எல்லாம் கெட்டு போச்சு. என்ன கெட்டு போச்சா? அவன் ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் பொண்டாட்டின்னு ஏன் சொன்ன? நானா சொன்னேன்? நீ தான் சொன்ன. இல்ல, நான் சொல்லல. என்ன நான் சொன்னா? ஆமா, நீதான் சொன்ன. நானா? ஆமா. ஒரு க்ஷணம் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அண்ணன் கற்பனை இடம் கொடுத்தது யாரு? யாரு? கதாநாயகி வாய்ப்புன்னு சொன்னது யாரு? நானா? எனக்கு நிலவுல சொன்னது யாரு? நீயா நானா? எனக்கும் நல்லதில்ல. ரொம்ப அல்ப விஷயத்துக்கு சண்டை வந்துச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. போருக்கு வீரனும் தேருக்கு ஆளும் கட்சிக்கு தொண்டனும் வெத்து கொடுத்துதான் அவன் இடுப்பு நொந்து போச்சுன்னு ஒப்பாரி வைக்க தொடங்கினான். முட்டாப்பயமாவனே, உன்னை கட்டிக்கிட்டதால நான் கண்ட குழந்தை என்ன என் கருப்பை புதிய ஆள் வர தொங்கி போச்சுதான் ஒப்பாரிக்கு தொடங்கினா. பயமாவனே, உன் மீனுக்கு இத்தனை வீரியமா? நீ சின்ன விந்தெல்லாம் ஆறாமச்சாச்சு. நான் நாட்டங்களா மாறிய சொன்னதா அவன் ஒப்பாரி வைக்க தொடங்கினா. அவன் வச்ச ஒப்பாரியை கேட்டு அடுத்த வீட்டுக்காரின்னு ஒப்பாரி பற்றி சரி முழுசும் பத்தி எரியலாச்சு இல்லையா? ஆமா. அதை கெடுத்தது யாரு? நான் இல்ல.
நீ இல்ல நான் இல்ல எல்லாம் விட்டு போச்சு. மாரடிச்சு இங்க போர்க்களத்தை உண்டாக்கிற வேணாம்னு தானே நாம உத்தேசம் செஞ்சிருந்தோம். அதுக்கு என்ன செய்யறது இப்போ? 4 தோப்பு கண்ணு போட்டுமா? வேண்டாம், இதுக்கும் சேர்த்து முந்தையே போட்டாச்சு. யாரு உன்னை போக சொன்னா? நானா தான் வந்தேன். ஐயோ ஐயோ. ஏன் வந்த? உங்க சொந்த கற்பனை கொண்டாந்துட்டீங்க. ஏன் இடம் எதுவும் தெரியாம குழம்பி போச்சு. இதுதான் சந்தர்ப்பம்னு வந்தேன். உனக்கு இடம் போயிட்டு இங்க பயந்துட்டேன். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இல்லாம போகும்? போற போக்கில் இல்லாம போச்சுன்னா எப்போ எப்படி இல்லாம போகும்? உன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு முந்தைய இங்க வந்திருக்க. எப்படி அறிமுகப்படுத்துறது இப்போ? தாழ்ச்சாளர்களையும் அறிமுகப்படுத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. உனக்கு விஸ்வரூப தோற்றம் கொடுக்க நினைச்சிருந்தோம். போதும். எனக்காக யாரும் வாரிசு அவதாரம் எடுக்க போறது இல்ல. என் முடியக்கான யாரும் அன்னப்பறவையா மாற போறதும் இல்ல. என் முண்டாசுல தாளமும் இல்ல, தார்கரை தான் இருக்கு. அதுக்கு தான் விஸ்வரூபம். அப்பதான் எல்லாருக்கும் புலப்படுவேன். நான் இருக்கும் விதமாகவே நான் புலப்படணும். அது ரொம்ப கஷ்டம். உனக்கு அடையாளம் இல்ல, உன்னை ஒருத்தருக்கும் அடையாளம் இல்ல. அதனால சொல்லிட்டாங்களால உன்னை சோழிக்க நினைச்சிருந்தோம். எங்க பார்த்தாலும் தாழ்கருப்பு, காரோட்டம், பூம் கிரீஸ்னு வாகன போக்குவரத்து, ஜன நெரிசல், பரபரப்பு, அடையாளம் கெட்டு ஆள் கெட்டு தாழ்கருப்புல உனக்கு பூச்சாண்டி வேஷம் போட்டு காட்ட நினைச்சிருந்தோம். அதை நீ கெடுத்துட்ட. உன்னை போல உருவம் செஞ்சு ஊர்வலம் விடணும்னு நினைச்சிருந்தோம். எத்தனை கைகள் உனக்கு? எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். நாளை முண்டாசு தலையோட நின்னுட்ட. இப்போ என்ன செய்யுது? இவனோட அண்ணாத்தைய எனக்கு தெரியும். இவனோட அண்ணாத்தைய ஒரு மலைய சிட்டுளியால உடைச்சி தரமட்டமாக்கிட்டான். இவன் சல்லிக்கார தேர்வுல பரப்பி மண்ணூது காத்த பார்த்து அப்போ கணிச்சு விட்டுக்கிட்டு இருந்தான். காத்து தடுமாறி ஓடுவானத்தை மோதி தடுத்தது. இன்னொரு அண்ணத்தை போட்டுக்கிட்டு வயிற்றுல பசி வகுத்த மழையும் வேலை பார்க்கலாம் பேர் வழின்னு தோண்டிக்கிட்டே போறான். இரு அண்ணாத்திகளுடைய முயற்சியை கண்டு உற்சாகம் கொண்ட இவன் சூரியன் முதுகுத்தோட உரிக்க அழுக்காம அழாம தாச்சாலையில போட்டுக்கிட்டே போறான். ரொம்ப வினோதமான சகோதரர்கள். இவனும் சரி, இவனோட அண்ணாத்தைகளும் சரி, தொழில குடிஞ்சு அப்படியே சமைஞ்சு போயிட்டாங்க. யுகங்கள் கழிஞ்சு தெரியல, சிரஞ்சீவிகளா ஆயிட்டாங்க. ஒரு நாள் இவனோட அண்ணாத்தை பூமியை குடைஞ்சு உலக உருண்டைக்கு அச்சு மாட்டிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உண்மை என்னவோ வேற. இவங்களும் மரணத்துக்கு உட்படுத்தவங்க. சதா இவங்களையே கவனிச்சுட்டு இருக்க முடியாதல பார்வையில் பல தலைமுறைகள் மாறினது என்பது ஒரே செயலால நினைவுகளும் செயல்களாலும் இணைக்கப்பட்ட சந்ததிகளால் இடங்கள் நிரப்பப்பட்டதுனால மரணம் புலப்படாமலே போயிட்டு பிணி மூக்கு கூட புலப்படல. அடையாளம் இல்லாததால தென்படாமலே போயிட்டாங்க. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? மேல மரத்து மேல இருந்தேன். எனக்கு இப்போ சில 100 சில்லற ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கும் மேல 100 சில்லற 1000 ஆண்டுகள் ஆச்சு. பொய் 100க்கு மேல போனா எல்லாம் ஒண்ணுதான். பொய். அது மட்டும் இல்ல, நான் ஒரு ஆடு. ஆடா? ஆடா? ஆமா,
நான் ஒரு ஆளு. நம்ப முடியல. ஆ, ஆகாசம் வரைக்கும் அளக்குற. உங்க அனுபவத்துக்கு அடங்காததெல்லாம் பொய் இல்ல. எல்லாத்தையும் ஒத்து பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாம் விளங்கும். ஒத்தைக்கு ஒத்தையா இருக்கிற எதுவும் உங்களுக்கு எல்லாம் விளங்காது. ஆடு மனுஷனா மாறினா அதுக்கு அறிவே அலாதி. கசாப்புக்கு போகாம தப்பிச்ச ஆடுனா நீ ஆடுனா அத நாம நம்பணும். இவன் சிரிஞ்சுவினா நீ அதை நம்ப மாட்ட. இவன் சிரஞ்சீவி இல்ல. உனக்கு என்ன வயசு? வயசு நினைவு மீறி போயாச்சு. முதல் தாச்சால போட்ட வருஷம் மாசம் தேதி என்ன இருக்கா? சிரஞ்சீவிங்கிறது எதிர்காலம் தான் காட்டுது. நம்பிக்கை வரணும்னா வயசு 100க்கு மீறி கொஞ்சமான இருக்கணும். என்ன வயசு உனக்கு? ஒரு குத்து மதிப்பா சொல்லு. என்ன 11? ஆமா 11. என்ன அப்படி நிச்சயமா சொல்லிட்ட? வயசுக்கும் தோற்றத்துக்கும் ஒத்து வர காணலையே. வயசு மேல தாண்டி போயாச்சு. இதுக்கு மேல எண்ணிக்கை இல்ல. 10க்கு மேல ஒண்ணு இருக்கு, 11. நிச்சயமா எனக்கு வயசு 10 இல்ல, அதனால 11. உன் வயசை நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒத்துக்கிட்டா வளமான ஒரு தேசத்துல ஆடு இயற்கையா விளக்கணிச்சது யாரு? விளக்கணிச்சது யாரு? மின்சார கோளாறு போல இருக்கு. மின்சார கோளாறா? ஆமா, பெரிய மின்வாரிய தொழிலாளிங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆஹா, நாம பேசுறது ஒளிபெருக்கில கேக்குது போல இருக்கே. இல்ல, பிரம்மா தாச்சால தொழிலாளி சிரஞ்சீவியானது போல. ஓஹோ, தார்ச்சால போடுறோட நீங்க யாராலும் கவனத்துல வாங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, பொக்க இடங்களை நிரப்பும் அந்த ஆட்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. நீ இல்ல. ஆட்களுக்கு அடையாளம் சொல்ல முடியுமா? மனுஷனுக்கு வயசுன்னு இருக்கு, காலம் மனுஷன் வயசை விட நீண்டு இருக்கு. மனுஷன் வயசை கொண்டு தொழிற்காலத்தை வகுத்து வரும் ஈவ தலைமுறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பல தலைமுறைகளா இந்த தொழிலாம் மாறி மாறி வந்துருக்கும்னு அனுமானிக்கலாம். இது யோகம் தானே? ஆமா. யதார்த்தத்துல ஒரே சாயல். வளமான ஒரு தேசத்துல ஆடுகள் இயற்கையான மரணத்துக்கு ஆளாகக்கூடாது. இந்த தேசத்துல ஆடுகளுக்கு மரணம் இல்ல. தேச அபிமானத்துல சொல்ற. இந்த தேசம் வளமான தேசம், மூலிகைகள் நிறைஞ்ச தேசம். மூலிகையை தின்று வாழும் ஆடுகளுக்கு மரணம் இல்ல, நோயும் இல்ல. ஆட்டுக்கு மரணம் கசாப்பு கடையில தான் உண்டு. அப்ப கசாப்பு தப்பி ஆட்டுக்கு மரணம் இல்ல. ஆடுங்க சாகுன்றதே ஒரு ஊகம். அனைத்தும் சாவதால் ஆடுகளும் சாகுன்றது ஒரு ஊகம். நான் கசாப்புக்கு தப்பி ஆடு. கசாப்புக்கு தப்பி ஆடு மூலிகைய மிஞ்சிக்கிட்டே இருந்தா மனுஷனா மாறிடும், சிரஞ்சீவி ஆயிடும். ஆனா இத சோதிக்க நீங்க ஆடுங்க. கசாப்புக்கு தப்புறதே இல்லை. நான் ஒருத்தன் தான் மொத்த தேசத்துக்கும் ஒரே நிறுவனமா இருக்கேன்.
ஒத்த உதாரணத்தை வச்சு நீங்க ஒரு பொது கருத்துக்கு வரமாட்டீங்க. விஞ்ஞானத்துக்கு விரோதம். முருகா, இந்த ரகசியத்தை தான் சிஷியங்களுக்கும் சொல்லி கொடுக்காம புடிச்சு வச்சுக்கிட்டான் என்னவோ அந்த பண்டிதன். என்னவோ இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தா அவன் செத்து இருக்க நியாயம் இல்ல. இங்க எங்கேயான இன்னும் உலாவிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இந்த ரகசியம் வெளிவரத்தான் போகுது. நீ அவன் சிந்த எட்டி பிடிக்கத்தான் போற. நீனா அந்த பண்டிதனோ என்னவோ? ஆட்டுக்காரன் இல்ல, நீதான் அந்த பண்டித. பின்ன அந்த ரகசியத்தை சொல்லு. இல்ல நீ சொன்னது பொய்யில்லாவது சொல்லு. நான் சொன்னது ஒண்ணும் போயில்ல. இப்படியே மேய்ச்சிக்கிட்டே போனா மேயிற மேய்ச்சல்ல அந்த மூலிகை மாட்டிக்கும். தேடிட்டு போன தெய்வம் எதிரில வந்து அப்பல வந்திருக்கேன். கண்ணை மூடி நான் கடந்து போவேன். ஒன்ன சந்திச்சிருக்கேன். இருந்தும் வரம் கிடைக்காம போனா சந்திச்சது தெய்வம் இல்லைன்னு ஆகும். சொல்லு. இல்ல அந்த அந்த மேஞ்ச இடத்தையாச்சும் சொல்லு. சொல்லு. ஆட்டுல இருந்து நம்ம ஆளை உண்டாக்கலாம். 1000 ஆட்டுல இருந்து ஒரு ஆட்டை அரையாளாக்கலாம். அது 999 ஆட்டை மேய்ச்சிடும். பட்டைய காத்து நிறைய ஓட்டுவோம். கிளைய கட்டி எருவ கூட்டி பயிரை உயிர்த்தோம். ஒரு சோதனைக்காக செய்யலாம். அனுபவத்துக்கு சோதனை ரொம்ப அவசியம். சோதனைகளை செஞ்சு பார்க்காம புதுசா கத்துக்காம அறிவுக்கு வளர்ச்சி இல்ல. தேருக்கும் போருக்கும் கூலிக்கும் ஆளை பச்சு கொடுக்குறதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. ஆட்டுல இருந்து ஆளை உண்டாக்க மட்டும் மாட்டேன். சொன்னா புரியாது. சுயநலம்பீங்க. செல்லுமிடம் சென்று சேர்ந்த பின் சென்ற வழி செல்லுமிடம் சென்று சேர்ந்த பின் பாதை. சொந்த முயற்சியால செல்றது அதுவும் பாதை. வண்டி தொடர்ந்து சென்ற பின்னால் அது சோடை. ஆதியில கால்கள் ஆரக்காலுக்கு மாற்றப்பட்டது. வட்டமா சொல்வது அடிக்காச்சு. இது சக்தியில் இயக்கம். சக்தி உயிர்ப்புல இருக்கு. ஒரு உயிர்ப்பை தேடி அதன் கழுத்துல முத்தறிய வச்சு வண்டி புறப்பட்டது. சோடைகள் தோன்ற தொடங்குச்சு. அதற்கல்ல வலுப்பத கண்டுபிடிச்சாங்க. அதற்கே வேலை வாங்க கத்துக்கிட்டாங்க. அத தத்துவமா எடுத்துக்கிட்டாங்க. தத்துவம்னதும் சிந்தனை முக்கியமானது. சிந்தனை என்பது பகுத்தறிவு. சக்கரம், சக்கரத்தை இயக்க மாடுக, குதிரை இத்தியாதி. சக்தி விலங்கிடமும் இருக்கு, மனுஷனிடமும் இருக்கு. விலங்கிடம் இல்லாத ஒண்ணு மனுஷன் இருக்கு. அதுதான் பகுத்தறிவு. அதை பயன்படுத்திக்க. சக்கரத்துக்கும் பகுத்தறிவு ஊட்டி விரட்டு. ஓட விரட்டு. ஓட விரட்டு. இவன் பகுத்தறிவு உள்ளவன். இவன் சிரஞ்சீவி. இவன் சமூக சக்கரம். தன் நலத்தை தானே காத்துக்கொள்ளும் பராமரிப்பு செலவற்றவன். கொட்டாய் கவலையற்ற சுதந்திரத்தை தருபவன்.
போல அவங்க எல்லாம் அத்தனை பேரும் ஒருத்தன் ஒருத்தனே அத்தனை பேராக உன்னை போல அத்தனை பேரும் நீங்க எல்லாரும் ஒத்த முகத்தோட சொற்ப சமயங்களில் ஆடைகளால் வேறாகி ஒத்த முகத்தோடு நீங்க எல்லாரும் ஒத்த முகத்தோடு வயதால் வேறாகி உயரம் பருமன் தேக வகையில் வேறாகி ஒத்த முகத்தோடு யார் நீங்க? இவரு எங்க அண்ணாத்த. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணாத்தைகளா நீங்க சாயலில் ஒத்து அடையாளம் கெட்டு போயிருக்கீங்க. அசலும் நகலும் சொல்ல ஒத்து பன்மையா இருக்கீங்க. உங்க அண்ணாத்தை தாச்சால தொழிலாளி, நீங்க எங்கும் இவங்க ஒத்து இருக்காங்க. பரம்பரை திறமையை செலுத்தி இத்தத்தி தேவை இருக்கும் மின்வாரிய தொழிலாளினாங்க. மண்ணில் மறையும் மடம் சக்தியாய் தொடரும் தேவை இருக்கும் பேரொழினாங்க. இழுத்து இழுத்து முறைத்த பார்வையில் முகத்தசை நாறுகள் ஒரே விதமாய் விரைத்து ஒரு மூஞ்சியை பலரணிந்து கொண்டோம். முகமுடிகள் என்று முகத்தை பீத்துக் கொள்ளாமல் தப்பித்தோம். தேர் நிலை சேர நாளானால் அத்தனை நாளும் திருவிழா நாட்கள். நமக்கு சலுகை இல்ல. இழுத்து இழுத்து நிலை சேர்ப்பதே நம் பொறுப்பு. ஆள் சக்தி பத்தாதே, நெம்புகோல் வேணும். கட்டகர பார கொண்டாங்களோ மல்லாரி நகரா தேருக்கு பறை கொட்டும் வேணும். வரை கொட்டும் பத்தாது, சாட்ட சொடுக்க வேணும். பாட்டம் தேர்ந்த புண்ணியம் பேரனை பற்றி கொண்டது. தேருக்கு சோழ தேரோடு வீதி. பாட்டன்மார் புண்ணியம் உன் பெயர்வின் வழி இதே. நம் செய்கையில் பல சக்கரங்களும் நம் செய்கை இருளில் சுடர்விடும். நம் செய்கையில் சக்தி இருக்கு. நம் செய்கையில் கவனக்குறைவாளரை தாக்கும் சாதம் இருக்குது. நம் செய்கையில் அறியாமல் நேரம் விபத்துக்களும் உண்டு. ஒரு அண்ணாத்திய காய்ச்சலை விட்டு மற்ற அண்ணாத்திகளை சேர்த்து
அவங்க மின்வாரிய தொழிலில் அடையாளம் கட்டு மறையிறாங்க. அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்க மறைஞ்சிருந்தாங்க. ஒத்த சாயலில் மறைஞ்சிருந்தாங்க. எப்பயாவது எவரும் அடைபட ஒத்திருந்தாங்க. ஒருவருக்குள் ஒருவரா இருந்தாங்க. ஒரு உருவம் மற்றவை பிம்பங்களா இருந்தாங்க. அத்தனை பேரும் இவனை ஒத்தவங்க. அத்தனை பேரும் இவன் ஒத்தனே போனோம். அத்தனை பேரும் இவன் ஒத்தனை ஒத்து. ஒத்தனை ஒத்தது எல்லாம் கெட்டு போச்சு. அடையாளம் அழிஞ்சு போச்சு. தந்தைக்கும் தனையனுக்கும் வேற்று போச்சு. இன்னானுக்கு இன்ன உறவு என்று அடையாளம் இன்றி போச்சு. எவனும் எவனை அப்பாவென்ற அழைக்க அடையாளம் ஒத்து போச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. அடையாளம் கெட்டு போச்சு. ரகசியமா போச்சு. எல்லாம் எல்லாம் கெட்டு போச்சு. இந்த அண்ணாத்திய தாச்சால தொழிலை விட்டு அவங்க மின்வாரி தொழில் அடையாளம் கெட்டு மறைகிறாங்க. அழுத்துக்கிட்டு இருக்கா இல்ல அழுத்துக்கிட்டு இருக்கா. கதாநாயகி வாய்ப்பு இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இறங்கு கீழே. இறங்குகிற எதிர்கால காலத்துக்கு கூட ஒரு கால் வேணும், கட்சிக்கு ஆள் வேணும், கூலிக்கும் ஆள் வேணும். இறங்கு கீழே. எனக்கு வசரத்துல யாரும் தெரியாது. தலையில நடக்கத்தான் தெரியும். இறங்கு கீழே. உனக்கு நிறைய வேலைக்கு கிடைக்க இந்துக்கு வீரியம் இருக்கு. இறங்கு கீழே. பொண்டாட்டி வீட்டுல அழுதுகிட்டு இருக்கா. இல்ல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல அதெல்லாம் கட்டுக்கதை. இல்ல உண்மை. இல்ல கட்டுக்கதைன்ற. இல்ல 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 உண்மை. பொய் இல்ல உண்மை. பொய். நான் பண்டிதன் என்பதுதான் ஒரே உண்மை. இல்ல பொய். கட்டுக்கதை இல்ல உண்மை. ஒரு மகா பண்டிதன் மரத்து மேல இருக்க மாட்டான். இருப்பார். தோ நான் இருக்கேன். நீ பண்டிதன் இல்ல. பண்டிதர்கள் மரத்தின் மேல இருக்கா எந்த நியாயமும் இல்ல. பண்டிதன் மாட மாளிகை கூட கோபுரத்துல இருப்பாருன்னு பாத்தீங்களா? ஆமா. இல்ல நான் மரத்தின் மேலதான் இருப்பேன். ஒரு பண்டிதருக்கு அது அழகு இல்ல. இரவா வரம் ஒண்ணு போதாதா? எத்தனை பிள்ளையை பெத்தாதான் இடுப்பு நோக்குமா? புணர்ச்சியை விட பெரிய பொக்கிஷம்னு ஒண்ணு இருக்கான்னு. காமமே ஊழியமானா மாட மாளிகை தான் வேணுமான்னு. காமமே போதும், ஆயுளே போதும், அரண்மனைலாம் வேண்டாம். இந்த மரம் ஒன்றியே போதும். பொய் எல்லாம் கட்டுக்கதை இல்ல உண்மை. பண்டிதருக்கு இது அழகு இல்ல. நான் மகா பண்டிதன். மகா பண்டிதன். எனக்கு அநேக சிஷியங்க. வித்தைய அவங்களுக்கு முழுசா கத்து கொடுக்காம கத்துக்கிட்ட வரையும் போதும் போகலான்ட்ட. அவங்களும் போயிட்டா. அது தப்புன்னு அப்ப எனக்கு தோணல. சாஸ்வதமா இங்கே இருக்கலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு ஒண்ணா நான் செத்து போயிட்டேன். செத்து மேல போனப்பதான் தான் தெரிஞ்சுட்டு அடுத்த பிறகு நீ ஆளா போயிட்டாங்க. அங்க மனுஷனா மதிக்காம தப்பு செஞ்சவன் அடுத்த பிறப்புல ஆடா பரப்பானா. ஆட்டுல இருந்து ஆளை உண்டாக்கி பணிவிடைக்குன்னு வச்சுக்கிட்டா நிச்சயம் அடுத்த பிறப்புல ஆடா பொறப்பானா. கசாப்பு கடையில வச்சு அவன் ரத்தத்தை பிடிப்பாங்க. ஒரு ஆட்டை மெதுவா மொட்டை கத்தியால அறுத்தத பார்த்து ஓடின ஓட்டத்துல ஒரு செடியில தடுக்கி ஜென்ம வாசம்
நீ மேய்ஞ்ச தினம் மேய்ஞ்ச கசாப்புக்கு தப்பி மேய்ச்சிக்கிட்டே இருந்த என்ன வேடிக்கை பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் மனுஷனா மாறிட்டேன், சிரஞ்சீவி ஆயிட்டேன். போய் இல்ல உண்மை. உனக்கு பெண் முறைனா இருக்கு. இல்ல உண்மை. போய் நீ ஆடா போற ஏய், ஆ? சாபம் கொடுக்காத. பாவம். நீ என்ன ஆடா போற கூலிக்கு ஆள்காரனை வைக்காதேன்னு ஒரு ஓலைச்சூடி இருக்கா உன் பேர்ல? நீயும் ஆடாதான் போற மூலிகையை மேயத்துக்கு முந்தி கசாப்புக்கு போகாதான் போற. உன்னை நான் திங்கதான் போறேன். எல்லாம் போய் கட்டுக்கதை. தேருக்கும் போருக்கும் ஊருக்கும் ஆளை பெக்கிறத நிறுத்த வழி நான் செஞ்சேன். நீ ஆடாதான் போற அப்படின்னா நீ ஆடாதான் போற மாட்டேன். நீ மட்டும் என்ன விதிகளுக்கு? தேருக்கும் போருக்கும் ஊருக்கும் ஆளை பெத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, ஒரே முரண் சிக்கல். முரணே இல்ல, இதுதான் உண்மை. எல்லாம் போய் உனக்கு பின் முறை போய் இல்ல உண்மை. சாமி 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 அவங்க கிடக்குறாங்க சாமி. அந்த மூலிகை யாரை காட்டி கொடுங்க சாமி, நானும் நெஞ்சுக்கிறேன். சி உனக்கு என்ன அது? நீதான் ஏற்கனவே சிரஞ்சீவியா இருக்க. ரியாழினி சுந்தரமூர்த்தி, பிரேம்குமார், சிஆர் ராகுல், கார்த்திக், ஆரா அஜித், பாலகிருஷ்ணன், மதுசூதரன், விஜயராமன். மேடை வடிவமைப்பு கூட்டுப்பற்றை கலைஞர்கள். ஆடை வடிவமைப்பு ஏ.ஆர். ராமச்சந்திரன். ரைட்டிங் டிசைன் பிரேம்குமார். ரைட்டிங் ஆபரேட்டிங் ஏ.ஆர். ராமச்சந்திரன். பேக்ஸ்டேஜ் ஆனந்தி முத்துக்குமரன், சிரேஷ் கிருஷ்ணா. எழுத்து பத்மஸ்ரீ நா. முத்துசாமி ஐயா அவர்கள். இயக்கம் கலைச்சோழன். எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். கூத்துப்பற்றையின் நாடகங்கள் தொடர்ந்து இந்த நூலகத்தில் நடைபெறுவதற்கு இடம் கொடுத்து பேர் உதவி செய்து கொண்டிருக்கும் இயக்குனர் மரியாதைக்குரிய திரு சுந்தர கணேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அலுவலர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாடகம் எழுத்து வடிவிலிருந்து பேச்சு வடிவுக்கு மாற பெரும் உதவியாக இருந்த என்னுடைய குருநாதர் திரு நடேஷ் முத்துசாமி அவர்களுக்கும் திரு வடிவேல் அவர்களுக்கும் திரு ஏ.ஆர். ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவர் நாடகத்தில் என்னுடைய உதவி இயக்குநராகவும் வேலை செஞ்சிருக்கிறது. எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனிருந்து உதவி கொண்டிருக்கும் எங்களுடைய வேளாளர் திரு இளைய பெருமாள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நாடகத்திற்கு ஒளி அமைப்பை உருவாக்கி கொடுத்த திரு ஏழுமலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மூன்று படம் எடுத்து உதவி செய்து கொண்டிருக்கும் திரு கோகுல் அவர்களுக்கும் இதுவரை அமர்ந்திருந்து எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த நாடகம் குறித்து நீங்கள் ஏதேனும் ஒரு கருத்தை பதிவு செய்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்க மேடைக்கு வந்து கருத்து பதிவு செய்யலாம். தயவுசெய்து யாராவது பதிவு செய்யறதா இருந்தால் அவசியமா வந்து நீங்க பேசலாம். நன்றி. என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய திரு பிரசன்னா ராம்குமார் அவர்களை கூட வேலைக்கு வைக்கிறேன். கலை சுடர்மணி விருது அறிவிச்சிருக்காங்க. இந்த நாடகத்தில் நானும் நடிச்சிருக்கேன். 2014 நினைக்கிறேன் இந்து தேட்டர் ஃபெஸ்டிவல் நானும் நடிச்சிருக்கேன். அந்த அனுபவம் தான் எனக்கு ரிகலெக்ட் ஆச்சு. கலைச்சோனுக்கு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கான். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் இருக்குது. இந்த சிரிப்பெல்லாம் இருக்குல்ல, அது நாடகம்னா அப்படி சிரிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. கூத்தை கண்டுபிடிக்கணும். சும்மா நாடகம்னா அப்படி சிரிச்சிடலாம், அப்படி சிரிச்சா அது சிரிப்பு ஆகிடாது. அது கூத்தை கண்டுபிடிக்காம வேறு அது கண்டிப்பாக பண்ணணும். அது இல்லாமல் சும்மா புகழ்ந்து போகிறது கிடையாது. நல்லா பண்ணீங்க அது சும்மா சொல்லிட்டு போகிறது ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வேலை இருக்குது, நடிகர்களுக்கு வேலை இருக்குது. கலைச்சோழன் அற்புதமாக பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. பேசலாம், நேரத்துக்கு எல்லாரும் எட்டி ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும். யாரும் வரதா பேசலாம், இல்லை நம்ம எல்லாரும் விடைபெற்றுக்கலாம். இதுவரை நீங்கள் வந்து நமக்கு காத்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடம் தொகுதி அத்தனை பேருக்கும் மீண்டும் உதவி செய்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. பார்த்து பத்திரமா எல்லாம் போங்க. நன்றி நன்றி நன்றி.